புதுவையில் அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் நகரில் 47 லட்சம் நிவாரண பணிக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். அமைச்சர் ஜான்குமார் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது கிராஸ் மெயின் ரோட்டில் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் புதியதாக யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பணியானது 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிழக்கு கடற்கரை சாலை கிருஷ்ணா நகரின் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள சர்ச் தெருவுக்கு புதியதாக தார் சாலை அமைப்பதற்கான 9 லட்சம் ஒதுக்கீடு செய்து அப்பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. மொத்தமாக 2 இடங்களிலும் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், மாணவர் கூட்டமைப்பு தலைவர் நாராயணசாமி மற்றும் அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ், ஊர் பெரியவர்கள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள், பாஜக உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மழைக்கு முன்பாக போர்க்கால அடிப்படையில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை பணியினையும் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த அமைச்சர் ஜான்குமார் நிறைவேற்றும் வகையில் இன்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்ததன் காரணமாக பொதுமக்களும் குடியிருப்பு சங்க நிர்வாகிகளும் அமைச்சர் ஜான்குமாரின் சேவையை பாராட்டி திரளாக வந்து சால்வை அணிவித்து பாராட்டு கூறினார்கள். காமராஜ் தொகுதி சமூக சேவகர் நாராயணசாமி, பெஞ்சல் புயல் மழை நேரத்தின் போது கிருஷ்ணா நகர் 12வது கிராஸில் சாலை நிரம்பி தண்ணீர் ஓடியது. அப்போது அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காமராஜ் தொகுதி மக்களின் வேண்டுகோளை ஏற்று தண்ணீர் சூழ்ந்த பகுதியினை பார்வையிட்டு பொதுமக்கள் விருப்பத்திற்கேற்ப யூ வடிவ வாய்க்கால் அமைப்பேன் என வாக்குறுதி கூறினார். தொகுதி பிரச்சனைகளையும் மக்கள் தேவைகளையும் உடனுக்குடன் கொண்டு செல்லும் தொகுதி தலைவர்கள் விஜயராஜ் மற்றும் கோகுல் கண்ணனுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் அமைச்சர் ஜான்குமார் சால்வை அணிவித்து பாராட்டு கூறினார்.